தந்தையே, இன்று உன் அப்பன் என்னை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தள்ளிவிட்டு விடாதே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொறுப்பு அதிர்ஷ்ட செய்தியினை இப்பொழுது உன் அப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த இரவு உனக்கு என்னோடு முடிய வேண்டும். நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த ஆணோடு உனக்கு தொடங்க வேண்டும். இவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான மிக பெரிய அதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க வருகின்றார் என்று நீ நினைத்தாலும் சரி. இந்த நல்ல விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகின்றார் என்பதனை உண்மை. எந்த துன்பத்திலும் எந்த கஷ்டத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கு பின்னாலும் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் சட்டென்று ஒரு நொடியில் யாருக்கும் கிடைத்து விடாது. ஆனால் அது கிடைத்திருக்கும் பொழுது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு இதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை அது உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றும் நான் இருக்கின்றேன். உன்னோடு என்றென்றைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்காக உன் அப்பன் நான் வருகின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த துன்பம் எல்லாமே போதும். இனி உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் என் குழந்தை நான் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு நடத்துவதை நிச்சயமாக உணர்ந்து இந்த வாழ்க்கை இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கு பல நன்மையை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த நேரம் உனக்கான தெளிவான பதிலை கொடுக்கட்டும். மனது எவ்வளவு வேதனையில் இருந்தாலும், வேறு எவ்வளவு நன்மைகள் உனக்கு நடந்தாலும், வேறு எவ்வளவுதான் சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தாலும் அது என்னவென்று உனக்கு ஒருபோதும் புரிவது போவது கிடையாது. அதனால்தான் மனதை தெளிவுபடுத்தி கொண்டுதான் நீ எதையுமே எதிர்கொள்ள வேண்டும். அப்படி எதிர்கொண்டால் மட்டும்தான் உனக்கான வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை தன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணத்தோடுதான் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அது நடக்கவில்லை, கிடைக்கவில்லை என்றதும் என் குழந்தை மனது சோர்ந்து விடுகின்றது. இங்குதான் நீ பல தவறுகளை செய்கின்றாய். என்ன தெரியுமா? வாழ்க்கையில் சோர்ந்து விடாதே. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை அதிலிருந்து கடைசியாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்பு. தெய்வம் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும். தெய்வத்தின் அன்பையும் ஆதரவையும் பெற்றுவிட்டால் அதற்கு பிறகு என் பிள்ளை எதற்காக நீ வருத்தப்பட்டு நிற்க வேண்டும்? எதற்காக ஒரு வகையில் தெய்வம் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்று நீ ஒவ்வொரு நாளையும் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா? அதைத்தான் உன் அப்பன் எப்பொழுதும் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருக்கின்றேன் என்பதில் முதலில் நீ உன்னுடைய புரிதல் இருக்கட்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ நம்பிவிட்டால் போதும். அது போதும். நன்மைகளும் தீமைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாம் குவியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, மனதால் ஒரு விஷயத்தை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நான் என்ன சொல்லியும் அதில் உனக்கு எந்த பலனும் கிடையாது என்பதனால்தான் அவனிடத்தில் இதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கென உன்னுடைய வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் முன்னின்று உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். உன் அப்பன் நான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒருவரை உனக்கு அடையாளம் காண்பிக்கின்றேன். ஒருவரை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாக உனக்கான உதவியை கொடுக்கின்றேன் என்று சொல்கின்றேன் என்றால் அதில் உண்மைகள் 1000 மறைந்து கிடக்கிறது என்பதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விடியல் அவரிடத்தில் எப்பொழுதுமே என் பிள்ளை, நீ சரியான விஷயத்தை முன்னெடுத்து வைக்கும் பொழுது ஒருபோதும் அவர் நீ உனக்கு கொடுக்காமல் விட்டுவிட மாட்டார். ஒருபோதும் அவரிடத்தில் நீ கேட்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர் இல்லை என்று சொல்லிவிட மாட்டார். எதை நினைத்தாலும் சரி, எந்த விஷயத்தை உன் வாழ்க்கை என்று நீ சொன்னாலும் சரி, உனக்கு அதனை அப்படியே கொடுத்துவிடக்கூடியவர் அல்லவா? அதனால்தான் என்ன நினைத்தாலும் என்ன நினைத்து வந்தாலும் என் குழந்தை எதையுமே மறக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய தினம் உன் அப்பன் உனக்காக எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ உணர்ந்து விட்டால் போதும். என் பிள்ளையுடைய கஷ்டமும் கண்ணீரும் கவலையும் என்றென்றைக்கும் உனக்கு உண்மையானதாக இருக்கின்றதா என்பதை முதலில் நீ சிந்திக்க பார். என்ன கண்ணீர் நமக்கு உண்மையானதாக இருக்கின்றதா என்று என் பிள்ளை நீ சிந்திக்கின்ற கண்ணீர் துளி நியாயமானதாக இருக்கின்றதா? அதுவும் நியாயமானவர்களுக்காக தான் கண்ணீர் சிந்துகின்றாயா என்பது முதலில் உன் தெளிவில் இருக்க வேண்டும். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது தன் வாழ்க்கையில் மேலும் மேலும் கஷ்டங்களை நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் என் குழந்தை, இந்த நேரத்தில் நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் என் பிள்ளை முழு மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு என்றென்றைக்கும் உன்னை நீ வழி நடத்தி கொண்டிருக்க வேண்டும். வழி நடத்த தயாராக இருந்து விட்டால் போதும். எதிர்பாராத தருணங்கள், உனக்கு எதிர்பாராத வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் உண்மை மட்டும்தான் காலத்திற்கு நின்று பேசும் என்பதை நீ மறந்து விடாதே. எத்தனை தெய்வங்கள் உனக்கு துணை இருக்க முயற்சி செய்தாலும் உன் பக்கம் ஒரு பொய் இருக்கிறது என்றால் அத்தனை பேரும் அப்படியே உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. அத்தனை பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உன்னை விட்டு சென்று விடுவார்கள் என்பதை நீ முதலில் நினைத்து படுத்தி கொள்ள வேண்டும். எல்லா கஷ்டங்களும் எல்லா கவலைகளும் உன்னிடத்தில் இருந்து தேடி வருகின்ற எல்லாம் முழுமையாக நீ பெற்று கொள்ளத்தான் போகின்றாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைக்கு பின்னாலும் என்ன இருக்கிறது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்து அது போதும். இனிமேல் எல்லாவற்றையும் உன்னால் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆக்கிவிட முடியும், உன்னால் செய்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும். இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விடியலிலும் பெரும் மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது முதலில் உன்னுடைய நினைவில் இருக்கட்டும். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கின்றேன் என்பதை நிச்சயமாக உன்னுடைய புரிதலில் உனக்கானதாக இருக்க வேண்டும். அப்பன் சொல்வது போல நாளைய தினம் முழுவதுமே உனக்கானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சதுர்த்தி என்பதனால் உனக்கான எல்லாவற்றும் இன்று நல்லபடியாக நடக்கும். இன்றிலிருந்து நாளை வரை உனக்கான எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக பெற்று கொண்டு விடு என்பதனால்தான் அந்த நாளில் இன்றைய நாள் விநாயக பெருமானுக்கு உடைய அருள் உனக்கு நிறைவாக கிடைக்கும். நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கின்ற இந்த ஒற்றுமையை
இந்த வாழ்க்கை உனக்கு பெற்று தயாராக இருந்துவிடும் என்றுதான் இந்த வாழ்க்கை நான் உனக்கு சர்வ வழி சுயபமாக பெற்று கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். நீ பட்ட தோல்விகளும் நீ எதிர்பார்த்த நன்மைகளும் என்றென்றைக்கும் உன்னுடையதாக மாற வேண்டும். நீ எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மையை இழந்தாயோ, எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு இல்லை என்று இந்த இடத்தில் இருந்து நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் என்று நினைத்தாயோ, மற்றவர்கள் முன்னிலையில் நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டிவிட உன்னால் ஆன அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளை, நினைக்கலாம் நமக்கு வாழ்க்கை எதுவுமே இல்லை. என் குழந்தை, உனக்கு எல்லாவற்றையும் உன் அப்பன் இந்த உலகத்தில் இருந்து உனக்காக கொண்டு வந்திருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எப்பொழுதும் உனக்கானவற்றை உன் அப்பன் நான் கொடுப்பேன் என்று நீ எப்பொழுதும் நினைத்து கொள்ள வேண்டும் என்பதை நீ முதலில் புரிந்து கொண்டு, மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்கின்றோம், மற்றவர்கள் மதிப்பு கொடுக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயத்தை எல்லாம் என் பிள்ளை என்னவென்று கவனிக்காமல் நீ இருந்து விடுகின்றாய். இது உன்னுடைய வாழ்க்கை, உனக்கான வாழ்க்கை. நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டிய இந்த வாழ்க்கை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது. எல்லாம் உனக்காகத்தான் மாற வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. இனி நடக்கப் போகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை சர்வ நிச்சயமாக நல்ல வழிக்கு நடத்தும். அது நடத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ கனவிலும் நினைத்து விடாத அளவிற்கு நம்பிக்கை நிச்சயமாக பெற்று கொள்ளத்தான் போகின்றாய். எந்த இடத்திலும் என் பிள்ளை இனிமேல் நான் எதுவும் செய்துவிட முடியாது என்றால் எதுவும் முடியாது என்று ஒரு பொழுதும் நீ சொல்லிக் கொண்டு இருக்க மாட்டாய். நீ பல்வேறு விதமான நம்பிக்கைகளை கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டங்களை இனிமேல் நிச்சயமாக பெற்று கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை, என்றும் இந்த அப்பனுடைய அன்போடும் அருளோடும் நல்லதொரு வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய் என்பதை நீ உணர்ந்து விட்டால் அதுவும் போதும். சர்வ நிச்சயமாக இனி என்றென்றைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடையதாக இந்த வாழ்க்கை மாறப்போவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். கஷ்டம் உன்னை நெருங்கியது எல்லாம் போதும். இந்த கஷ்டம் உன்னை போட்டு புரட்டி எடுத்தது எல்லாம் போதும். இனிமேல் உனக்கு நடக்கப் போவது அத்தனையும் உன்னுடைய நன்மைகளாகவே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து விட்டாலே போதும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பன் உன்னிடத்தில் கூறுவதை நீ தெளிவாக என்னவென்று புரிந்து கொண்டாலே போதும். உனக்கான நல்ல நேரம், நல்ல காலம் வந்துவிட்டது. ஏராளமான நன்மைகள் உன்னிடத்தில் கொண்டு வந்து உன் அப்பன் சேர்க்கப் போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு உனக்கான வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தை, எப்பொழுதும் நீ படுகின்ற கஷ்டங்களும் வேதனைகளுக்கும் உனக்கான எல்லா நன்மைகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று உன் அப்பன் உன்னை தேடி இப்பொழுது உனக்காக வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் உனக்கான எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு உனக்கான எல்லா மகிழ்ச்சியினையும் உன்னிடத்தில் உனக்காக தந்துவிடப் போகின்றேன். அதனை நீ பெற்று உனக்கான வாழ்க்கையை என்றென்றும் சிறப்பாக உயர்ந்த நிலையில் நீ வாழ வேண்டும். எப்பொழுதும் உன் மகிழ்ச்சிக்கு காரணமாக இந்த அப்பன் உன்னோடு உறுதுணையாக இருப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே. இந்த அப்பன் எப்பொழுதும் உனக்கான உன்னுடைய நன்மைகளுக்காகவே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உன்னிடத்தில் நிச்சயமாக உனக்காக கொண்டு வந்து தருவேன் என்று நீ நம்பிவிட்டால் போதும்.
உனக்கான எல்லாவற்றையும் உன் அப்பன் உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். எப்பொழுதும் இந்த அப்பன் மீது இருக்கும் நம்பிக்கை உனக்கு குறைபடாமல் இருந்து விட்டால் உனக்கான எல்லாவற்றையும் இந்த அப்பன் நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனை நீ ஒரு நாளும் உனக்கான எல்லாவற்றையும் பெற்று தருவார் என்று நீ முழுமையாக நம்ப வேண்டும். அப்பனை நீ உதாசீனம் செய்துவிடக்கூடாது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.